இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் வீடியோனா, மணிகண்டன் ஊருக்கு போயிருந்தேன். அவனே வந்து எல்லாருக்குமே இன்றைக்கி ட்ரீட் வந்து நானே பிரியாணி வச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அடுப்பு வச்சு எல்லா பொருளும் அவனே வாங்கிட்டு வந்து அவனே ரெடி பண்ணிவிட்டு எங்களுக்கு இன்றைக்கி பிரியாணி ட்ரீட்டு தான். சரி, அவனை ரெடி பண்ண சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஃபுல்லாக உட்காந்து கதை தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அவனை பேச வைக்கலாம், என்னென்ன போடுறான்னு சொல்லின்னு பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்ப வெக்கமாயிடுச்சு. நான் எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். குக்கிங்கில் டிப்ஸ் வேணும்னா ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பான். அவன் எது கேட்டால் கரெக்டாக சொல்லுவான். நீ சமையல் எப்படி கற்றுக்கிட்ட அப்படின்ட்டு அவன் பிரியாணி பண்ணுறப்ப நான் கதையாக தான் கேட்டுக்கிட்டு இருந்தோம். நீ எப்படி ஃபஸ்ட்டு சமையல் கற்றுக்கிட்ட அப்படின்ட்டு அதையும் சொல்லிக்கிட்டே இருந்தால் கேட்க சிரிப்பாக தான் வந்துச்சு. ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வச்சேன், அது அல்வா மாதிரி வந்துருச்சு. மீன் குழம்பு அல்வாவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஒரே ஒரு பிரச்சனை என்ன, வேப்ப மரத்து கீழே இருந்து சமைச்சதுனால காற்று அடிக்கிறப்பெல்லாம் வேப்பம்பூ நிறைய வந்து பாத்திரத்துக்குள்ளே விழுந்த மாதிரி இருந்துச்சு. பிரியாணி கசந்துருமோன்னு அவன் பயந்துக்கிட்டே இருந்தான். இந்த பக்கம் ஹெல்ப் பண்ணுற பார்த்தீங்கன்னா மணிகண்டனோட ஒய்ஃப் பிரியாங்க. மணிகண்டனோட வாய்ஸ் வந்து என் சேனலில் ஃபெமிலியர் தான், யாருன்னு கேட்டிருக்கீங்க. நாங்கள் பேசி முடிக்கிறதுக்குள்ளே பிரியாணியே ரெடி ஆகிடுச்சு. தம் போட ஆரம்பிச்சிட்டான். பேசிக்கிட்டே சமைச்சதில் பிரியாணி ரெடியானதே தெரில. பேசி முடிக்கவுமே பிரியாணியே ரெடி ஆகிடுச்சு. குட்டீஸ் எல்லாம் பிரியாணி சாப்பிட ஆர்வமாக வெயிட்டிங். என்னோட ஸ்பெஷல் பிரியாணி உட்காந்துக்கு பிரியா. எப்போவுமே ஃபஸ்ட்டு பிளேட்டு காக்காவுக்கு தான், இந்த குட்டி பிளேட்டு காக்காவுக்கு கொண்டு போகிறது தான். ஒரு 4-5 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாலே பக்கெட் பிரியாணி ஆர்டர் போடலாமான்னு யோசிச்சுட்டு இருப்போம். என் மெனக்கெட்டு இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து பிரியாணி செஞ்சு கொடுக்குறக்கு ஒரு மனசு வேணும்லாங்க. அது இல்லாமல் அவங்க 2 பேரும் சேர்ந்தே சர்வ் பண்ணிட்டாங்க. நானும் எங்கள் அக்காவும் ஒரே இலையில உட்காந்துட்டு, ஏன்னா பெரிய இலையாக கிடச்சிது, வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அக்காவும் நானும் ஒரே இலையிலே போட்டு சாப்பிட்டுக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக சாப்பிட்டாங்க. அந்த எங்களுக்கு சர்வ் பண்ணும்போதே பிரியாணி வாசம் பார்த்திங்கன்னா ரொம்ப கமகமன்னு வந்துட்டே இருந்துச்சு. இந்த வீட்டில் பிரியாணி செய்கிறது வந்து தனி சுவைதாங்க. ஏன்னா அதில் ஆயில் கம்மியாக இருந்தது, குட்டீஸ் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி காரமும் கம்மியாக இருந்தது. ஒரு பிள்ளைங்க கூட இலையில வேஸ்ட் பண்ணவே இல்லை. எல்லாமே கரெக்டாக பிரியாணி எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக சாப்பிட்டாங்க. தேவைக்கு வேணுன்றதை போட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டாங்க. ஸோ இந்த டே வந்து மணிகண்டனால ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக போயிடுச்சு. பிரியாணி அருமையான பிரியாணி. இந்த வீடியோ பதிவு பண்ணதே ஒரு பையன் வந்து வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் உணவு செஞ்சு கொடுத்து பரிமாறுன்றது அற்புதமான நிகழ்வுங்க.